பேசி விடு. வெல்கம் டு லோக்கல் லாக்ஸ். நமக்கு எங்க இதை போறோம் மட்டும்தான்டா இவன் சொல்றேன். வெல்கம் டு லோக்கல் வாக்ஸ், வெல்கம் டு லோக்கல் வாக்ஸ், வெல்கம் டு லோக்கல் வாக்ஸ். இன்ட்ரோ அப்படியே பேசணும். சரி பேசி விடு, சொல்லு பேசு. நிறைய யூடியூப்ல பாக்குறது இல்லையா? சரிடா பேசுறா சாமி. வெல்கம் டு லோக்கல் லாக்ஸ். நம்ம எங்க போறோம்னா இதோட 3வது டைம் பாத்தியா? திரும்ப சொன்னானா? திரும்ப சொல்லு. நம்ம எங்க போறோம்னா முத்துமலையாண்டர் கோயில் போறோம். அங்க போயிட்டு பார்த்துட்டு சாமி கும்பிட்டு மறந்துட்டான், அவ்வளவுதான். மனப்பா மட்டும் மறந்துட்டான். மனப்பாடெல்லாம் ஒண்ணுமே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்துமலையாண்டவர் கோயிலுக்கு போறோம். முருகன் கோயிலுக்கு. முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறது அது எதுன்னு பண்ண போறோம். வாங்க, ஜாலியா இருக்கும். போ. ஆடி வரா இடுமன் சாமி, காவடியும் தூக்கி வரா இடுமன் சாமி. காண வரான் காட்சி தரான் கடம்பன் சாமி, காலடியில் ஏற்க வரான் கடம்பன் சாமி. சலகை தெரிக்க சடைகள் பிரிக்க படைகள் தெரிக்க தடைகள் நொறுக்க புஜங்கள் குடைக்க பூர்வம் துடிக்க எழுந்து வரான் கடம்பன். கடம்பம் மணக்க கருணை இறக்க கதம்பம் மணக்க கழுத்தில் இருக்க மந்திரம் ஒழிக்க மணியும் ஒழிக்க மகிழ்ந்து வரான் கடம்பன். சிந்து கவி பாட்டு கேட்க கந்த சாமி வாரான், மாசம் தையில் பூசம் பார்க்க முருகன் சாமி வாரான். சிந்து வெல்கம் டு லோக்கல் லாக்ஸ். பண்ணுவோம். இங்கே வந்திருக்கோன்னா முத்துமலையாண்டர் கோயிலுக்கு வந்திருக்கோம். பார்த்துட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு கஷ்டம் வந்ததே சாமிலாம் கும்பிட்டோம். சாமி கும்பிட்டது எல்லாமே வந்துட்டு நம்ம பையன் வீட்டில் ஆட் பண்ணுவான் எடுத்து. வரான் காட்சி தரான் கடம்பன் சாமி, காலடியில் ஏற்க வரான் கடம்பன் சாமி. வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா என்னென்ன சிறப்பு எல்லாமே சொல்றோம். வியூஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு என்னென்ன வியூ தான் காரணமே. இங்க வர முதல் காரணம் வியூ. நீ சுத்தி பாத்தின்னு வச்சுக்க, பாக்குறதே ட்ரோன் வியூல தான் இருக்கு. ஆனா வந்து பாரு வேற மாதிரி ஒரு தென்னை மரத்தோட மாதிரி இருக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு கண்டிப்பா இங்கெல்லாம் வந்தே ஆகும். மண்டபம் கட்டாரு. அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட சிறப்பு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 5-6 சிறப்பு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். இல்லை கேட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன். செம்ம ஃபீலா இருக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுன்னு. நீங்க வந்தீங்கன்னா சுத்தி பாருங்க. சுத்தி பாருங்க. பழங்கிதான் பாத்துட்டு வந்தியா? இல்ல கொஞ்சம் சத்தமா பேசு. சத்தமா வச்சுனா ஏதோ அமைதியா இருக்கிறாங்க இடம். நம்ம சவுண்டு போட்டா டிஸ்டர்பன்ஸ் ஆகும் எல்லாத்துக்குமே. அதனால நல்லா கெடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப மெதுவா பேசிட்டு இருக்கான். இந்த கோயிலோட சிறப்பை பத்தி சொல்லு. அதான் உனக்கு தெரியுமில்ல? எனக்கு சத்தியமா தெரியாது. ஒண்ணு இல்ல, முத்துமலையாண்டவர்னு கோயில் பேர் வந்துச்சு. முத்துமலையாண்டவர் முத்துக்கொண்டு இருக்கிறா. முத்துக்கொண்டு சரி, முத்துமலையாண்டவர் கோயில். அப்பா பேர் என்ன? மணி. அதுதான் பேசிட்டு இருக்கேன். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, முத்துமலையாண்டவர் கோயில்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா, நம்ம ஆளு வந்து பாத்தீங்கன்னா முருகன் வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் வந்துட்டு இருந்திருக்காப்ல. வந்துட்டு இருக்கும்போது இந்த மலை பக்கத்துல வந்தப்போ அவர் தலையில இருக்க ஒரு கிரீடத்துல வளர்ந்த ஒரு முத்து வந்து கீழே விழுந்துருச்சு. எங்கேயா நம்ம மலையில. இந்த மலையில இறங்கி வந்தப்போதான் வந்து பாத்தீங்கன்னா தலைவன் இங்க மலையில இறங்கி இருக்காப்புல. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா முத்துமலையாண்டவர் கோயில் வந்துருச்சு. இப்போ இவர் இங்க இறங்கினதும் வந்து பாத்தீங்கன்னா இவரு என்ன ஏதுன்னா ஒன்றும் சொல்லல. அப்புறம் ஒரு சின்ன ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கனவுல வந்திருக்காப்புல. வந்து இந்த மாதிரி நான் இந்த மலை மேல இருக்கேன், போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு ஊருக்காங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. யாரும் ஒன்றும் நம்பல. சரி என்ன பொண்ணு ஏதோ உலகிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டைம் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு தைப்பூசத்தப்போ அப்போ இப்போன்னு வந்து சொல்லியிருக்காப்புல. ஒரு டைமுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெருசு எடுத்துக்கல. அப்புறம் கடைசியா அந்த பொண்ணே சரி நம்மளே போய் பார்க்கலாம் அப்படி போய் பார்க்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிலை இருந்திருக்கு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி இப்போ பெரிய கோயில் ஆயிடுச்சு. பாருங்க எல்லாமே நம்ம இந்த வியூவே சூப்பரா இருக்கும். பாத்தியா எப்படி பேசுறேன்? யூடியூப்ல இதே தான் பாத்துட்டு 3 நாளா மனப்பாடம் பண்ணிருக்கேன். பயங்கரமா சொல்லியிருக்கேன். இதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம். அடியார்கள் கூட்டத்திலே மனம் உருகி நின்றானே கந்தசாமி, கடம்பசாமி, கந்தசாமி, கந்த கடம்பசாமி, முத்துசாமி எங்க முருகன். செம்ம ஃபீலா இருக்கு. பேசுறானா? எப்பயுமே நீங்க வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் வந்து முத்துமலையாண்டர் கோயில் தான். மறக்காம. சூப்பரா இருக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் 12 மணில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி வரைக்கும் டெய்லி அன்னதானம் இருக்கும். அன்னதானம் ஒரு நாள் கூட தவறாம இருக்கும். அன்னதானம் கொடுக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதுவா கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ எது தெரியுதோ இல்லையோ அன்னதானம் போறது கரெக்டா சொல்லிடுவாரு. அங்க இருந்து நீ ஃப்ரேம்குள்ளே தெரிய மாட்டேன். தெரியும்.
பையன் சரி நானே பேசிட்டு இருக்கிறேன், இவன் ஏதாவது சொல்றான்னு சொல்லி நான் இதையும் மட்டும் தான் இவன்ட்ட நான் தான் சொன்னது. ஆனால் தான் போய் சொல்றான். நான் தான் அதை கண்டென்ட் எடுத்தேன். சரி இதை விட்றாடே. கோயில் எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை நடக்கும், ஒரு நாள் காலையில் எத்தனை மணிலேருந்து இருக்கும், எத்தனை மணி வரைக்கும் இருக்கும், இதெல்லாம் சொல்லு. காலைல நீங்கள் 6 மணிக்கு வந்தீங்கன்னா 6 மணிக்கு 6 மணிக்கு பூஜை பார்க்கலாம். அப்புறம் 12 மணிக்கு, அப்புறம் 3 மணிக்கு, ஈவினிங் 6 மணிக்கு, எல்லா நேரமும் சாமி வந்து திரும்ப தரிசனம் சொல்லு. எத்தனை டைம் சொல்லு. 6 மணிக்கு, அப்புறம் காலைல வந்து 12 மணிக்கு, அப்புறம் சாயந்தரம் வந்து 6 மணிக்கு, அப்புறம் 3 மணி மறந்துட்டு 3 மணி பண்ணுவாங்களா? எல்லா நேரமும் பண்ணா சாமி பார்க்கலாம், நிம்மதியாக பார்த்துட்டு போகலாம் சாமியை. இது வந்து காலையில 6 to சாயந்தரம் 8 மணி வரைக்கும் இருக்கும். கோயில் 8 to 7:30 வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. 7:30 வரைக்கும் கோயில் எப்பயுமே இருக்கும். சாமி கொண்டு போகலாம். அர்ச்சனை வந்து எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அர்ச்சனை சீட்டு வாங்குறது அந்த விஷயம்ல இது கிடையாதுங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு இதுக்காக வரதா இருந்தால் கண்டிப்பாக வாங்க. அப்புறம் இது முக்கியமான விஷயம், இந்த ஊருக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பறந்தா பஸ்லையும் கூட வந்துக்கலாம். பஸ் நம்பர் சொல்லிடுங்க. பஸ் நம்பர் முத்துக்கவுன்னூர்னு சொன்னீங்கன்னா 4A வரும். முத்துக்கவுன்னூர்னு சொன்னீங்கன்னா 4A வரும். இல்லை 4A தான் வரும் இந்த ஊருக்கு. எத்தனை மணிக்கு வரும்? அப்புறம் அங்கேங்கன்னூர் அந்த ஊருக்குலாம் இந்த வண்டி தானே வரும். 43 வரும். எல்லாமே வரும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கேமராமேன் சொல்லிட்டு இருக்கிறான். 43 கேமராமேனுக்கே ஒன்றும் தெரியாது. எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்றோன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காம எல்லாமே காலியாயிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். இன்னொன்று என்ன தெரியுமா, இங்கே வந்து வேண்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றப்போ எங்கெங்கேயோ போய் தேடி அங்கே அந்த கோயில் இந்த கோயில் போய் பார்க்காத இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லியிருக்காங்க. இங்கே வர பக்தர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஏதாவது ஒன்று வேண்டிட்டு போனீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எங்க முருகன் சாமி வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வரும் சூரவேல் காக்குவேல் கனகவேல் கந்தன் கை அபயவே. சரி இப்போ வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஒரு இது இருந்திருக்கும்ல, அது ஒரு ரிவ்யூவாக சொல்லு. ஆனஸ்ட் ரிவ்யூ என்னன்னா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாம் போச்சு. ட்ரெஸ்னா தமிழ்லயே பேசு, இங்கிலீஷ் வேணாம். இங்கிலீஷ் யூஸே பண்ண வேணாம். நீ சொல்லு. நிம்மதியா இருந்துச்சு, மன நிம்மதியா இருந்துச்சு. இதை முதல்ல சொல்லிக்கலாமா? சரி சொல்லு, அடுத்து சொல்லு. அப்புறம் வந்து இந்த வர வழியெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, நேச்சுரலா இருந்துச்சு, இயற்கையா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு நாள் வந்து பஸ்ல வரணும்ட்டு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பஸ்ல வர்றது புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கணும் ஒரு நாள். அடுத்தது அப்புறம் நல்லா ரீச் ஆகிட்டு இந்த கோயிலுக்கு வரணும். ஏன் இப்போ? ஏன்னா அவர்கிட்ட போய் நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும்ட்டு அவர்கிட்ட கேட்டா, சாமியார் அவர்கிட்ட கேட்டா அவர் வந்து வேண்டாங்கிறாரு. அவர் வேண்டான்னு சொல்லல, வேணான்லாம் சொல்ல. அவர் வந்து புக் இருக்குங்க தங்கம், போய் வாங்கி பாருங்க. பார்த்தீங்கன்னா அதில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்களே பேசலாம், என்ன வீடியோ எடுக்க வேணாம் தான் சொன்னார். அவர் தவிர இப்படிதான் சொல்லுவேன். இந்த லோக்கலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிடுங்க. பண்ணாம மட்டும் விட்டுறாதீங்க. வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு. பாய். சாமி ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத்.